திருநாவுக்கரசர் தேவாரம் 5ஆம் திருமுறையை பிரட்டி கொண்டிருந்த பொழுது 2 அற்புதமான பதிகை பாடல்கள் கிடைத்தன. கிட்டத்தட்ட ஒரு நாயக நாயகி பாவம் மாதிரி வச்சுக்கலாம். அந்த பாட்டை நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். அது பண்ணோட பாடி சாமியை இறைவனை சிவபெருமானை வழிபடுவது தான் முறை. ஆகவே தான் சமீப காலமாக நான் பாட ஆரம்பித்திருக்கிறேன். தயவுசெய்து தொடர்ந்து பாருங்கள். சீர்காழிக்கு 12 பேர். அந்த 12 பேரில் திருத்தோணிப்புறம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. நம்ம சீர்காழின்னு வச்சுக்கலாம். பட் பாட்டில் அந்த திருத்தோணிப்புறம்ங்கிற வேர்டு வரும். மாதி என்று மனைக்கிரு என்ற கால், மாதி என்று மனைக்கிரு என்ற கால், நீதிதான் சொல்ல நீ எனக்கு ஆரெனும், நீதிதான் சொல்ல நீ எனக்கு ஆரெனும், சோதி ஆர்த்தரு சோதி ஆர்த்தரு தோணிப்புறவர்க்கு, சோதி ஆர்த்தரு தோணிப்புறவர்க்கு, தாதி ஆவன் நான் என்னும் என் தையலே, சோதி ஆர்த்தரு தோணிப்புறவர்க்கு, தாதி ஆவன் நான் என்னும் என் தையலே. அர்த்தம் பார்த்துருவோம். அதாவது அப்பா சொல்கிறாரு பொண்ணுக்கிட்ட, அம்மா நீ வீட்டிலே இருக்கணும், வெளியே சேரவே சுற்றக்கூடாது. மாது இயன்று மனைக்கு இரு என்ற கால், வீட்டோடு இருக்கணுமா, மனைனா வீடு, வீட்டோடு இருன்னு சொல்கிறார். ஸ்டே இன் த ஹவுஸ், ஒரு பொண்ணாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பொண்ணு சிவபெருமான் இருக்கிற அதீத பக்தியினால் என்ன பதில் சொல்கிறான்னா, நீதிதான் சொல்ல நீ எனக்கு ஆர், நீதி சொல்கிறதுக்கு நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு என் பொண்ணு கேட்குறா, என் சிறு வயது பொண்ணு கேட்குறான். என்ன காரணம்னா, சோதியார்த்தரு தோணிப்புறவர்க்கு, அதாவது அவனே ஒரு ஜோதி மாதிரி இருக்கான், ஜோதி நிறைந்த ஒளி நிறைந்த தோணிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஈசனுக்கு தாதி நான் ஆவன், நான் தாதியாக வேலை செய்கிறவளாக இருந்துக்கிறேன், அந்த கோயிலில் வேலை செய்கிறவளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பதில் சொல்கிறதா அந்த பாட்டு முடியுது. பாட்டை சொல்லிடுறேன். மாதி என்று மனைக்கு இரு என்ற கால், நீதிதான் சொல்ல நீ எனக்கு ஆர் எனும், சோதியார்த்தரு தோணிப்புறவர்க்கு, தாதியாவன் நான் என்னும் என் தையலே, தையலேனே என் பொண்ணு இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நாயகி பாவம் இருக்கிற மாதிரி இந்த பாட்டை திருநாவுக்கரசர் அமைத்திருக்கிறார். அதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.